எல்லோருக்கும் வணக்கம். Bonjour à tous. J'espère que vous allez bien. இன்று நாங்கள் ஒரு புதிய வினைச்சொல்லுடன் பாடத்தை ஆரம்பிப்போம். இன்று பார்க்க இருக்கும் வினைச்சொல் சவ்வார் என்ற வினைச்சொல்லை பார்க்க இருக்கிறோம். சவ்வார் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், அறிதல் என்ற அர்த்தத்தை குறிக்கும். அப்போ சவ்வார் என்ற வினைச்சொல் அதுக்கு கொனைத்தில் என்ற வினைச்சொல்லை நீங்கள் பாவிப்பீங்கள் அறிதல் என்று சொல்கிறதுக்கு. சவ்வார் என்ற வினைச்சொல்லை நாங்கள் பொதுவாக வினைச்சொல்லோடு நாங்கள் பாவிப்போம். ஏதாவது ஒன்று செய்ய தெரிந்திருத்தல் என்ற சொல்கிறதுக்கு. எனக்கு நீந்த தெரியும், எனக்கு பேச தெரியும், சரி, அப்படியெல்லாம் சொல்லிக்க நீங்கள் இந்த சவ்வார் என்ற வினைச்சொல்லை பாவிப்பீர்கள். அதே நேரம் எனக்கு ஒரு செடியினுடைய பெயரை தெரியும், எனக்கு அவர்களுடைய பெயரை தெரியும், அப்படின்னு எல்லாம் சொல்லிக்க நீங்கள் இந்த சவ்வார் என்ற வினைச்சொல்லை பாவிப்பீர்கள். சரி, இனி நாங்கள் conjugué பண்ணுவோம். சவ்வார் என்ற வினைச்சொல்லை conjugué பண்ணுவோம். பாருங்க, je sais, tu sais, il sait, elle sait, on sait, nous savons, vous savez, ils savent, elles savent. திருப்பி ஒருக்கா சொல்கிறேன். Je sais, tu sais, il sait, elle sait, on sait, nous savons, vous savez, ils savent, elles savent. பாருங்க, இதில் நான் சொல்லியிருக்க நீங்கள் கவனித்திருப்பியல் வேறு அவ்வாறுன்ற ஞாபகமும் உங்களுக்கு வந்திருக்கும். nous savons என்று சொல்லி நாங்கள் வேறு பவ்வாரில் படித்தோம். நாங்கள் nous savons அதில் சேர்த்து சொன்னாங்க, இதில் பிரித்து சொல்கிறோம் nous savons. அதே மாதிரி vous savez என்று சொல்லி நாங்கள் பிரித்து சொல்கிறோம். ஏன்னா இதில் ரெண்டு கொன்சோன் வருது, அந்த மெய்யெழுத்துகள் வரபடியால் பிரித்து சொல்கிறோம். சரி, அப்போ je sais என்று சொன்னால் எனக்கு தெரியும், tu sais உனக்கு தெரியும். சரி, அப்போ இனி நாங்கள் இந்த சவ்வாரோட எவ்வாறு வசனங்கள் அமைப்பது என்று சொல்லி பார்ப்போம். சவ்வார் என்ற வினைச்சொல்லோடு நாங்கள் நேரடியாக ஒரு செயற்பாடு பொருளை இடலாம். அப்போ பாருங்கள், je sais le nom de cette personne. Je sais le nom de cette personne என்று சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு இந்த நபருடைய, இந்த ஆளுடைய பெயர் தெரியும் என்று சொல்லி சொல்கிறீங்க. சரி, அப்போ நாங்கள் இப்படி சவ்வார் என்ற வினைச்சொல்லோடு நாங்கள் நேரடியாக செயற்பாடு பொருளை போடலாம். சரி, je sais le nom de cette plante என்று சொல்லி சொல்கிறேன். இந்த செடியினுடைய பெயர் எனக்கு தெரியும். அப்படி நீங்கள் நேரடியாக செயற்பாடு பொருளை இடலாம். அதே மாதிரி நாங்கள் இந்த சவ்வார் என்ற வினைச்சொல்லோட இன்னொரு வினைச்சொல்லை நேரடியாக இடலாம். அப்போ பாருங்க, எனக்கு நீந்த தெரியும் என்னென்னு சொல்வீங்கள்? je sais nager. எனக்கு ஃப்ரெஞ்சு பேச தெரியும் என்று சொல்லி சொல்கிறீங்க. அப்போ je sais parler français என்னென்னு சொல்வீங்கள்? je sais parler français என்று சொல்லி சொல்கிறீங்க. எனக்கு ஃப்ரெஞ்சு பேச தெரியாது என்று சொல்லி சொல்கிறீங்க. அப்போ je ne sais pas parler français என்னென்னு சொல்வீங்க? je ne sais pas parler français என்று சொல்லி சொல்கிறீங்க. சரி, அப்போ சவ்வார் என்ற வினைச்சொல்லோட நேரடியாக நீங்கள் வினைச்சொல்ல போடுறீங்க. je sais faire le gâteau. je sais faire le gâteau. அப்போ எனக்கு கேக் செய்ய தெரியும் என்று சொல்லி சொல்கிறீங்க. சரி, அதே மாதிரி எனக்கு கேக் செய்ய தெரியாது. அப்போ என்னென்னு சொல்வீங்க? je ne sais pas faire le gâteau என்று சொல்லி சொல்கிறீங்க. சரி, அப்போ இப்படி நீங்கள் சவ்வார் என்ற வினைச்சொல்லோட நேரடியாக வினைச்சொல்ல போடலாம். அப்போ நாங்கள் திருப்பி ஒருக்கா சொல்கிறேன். சவ்வார் என்ற வினைச்சொல்லோட நீங்கள் செயற்படு பொருள் இடலாம்,
சவ்வாறண்ட வினைச்சொல்லோட நீங்கள் வந்து வினைச்சொல்ல இடலாம். அதாவது உங்களால் செய்ய தெரியும் என்று சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த சவ்வாறண்ட வினைச்சொல்ல பாவிப்பீர்கள். பிறகு நான் பார்க்க போகிறேன் இந்த சவ்வாறண்ட வினைச்சொல்லோடு அங்கால ஒரு வசனம் வந்தால் எவ்வாறு வசனம் அமைப்பதுன்றதை பற்றி பார்ப்போம். சரி, உதாரணம் பாருங்க, சவ்வாரோட வந்து அங்கால வசனம் வந்தால் நீங்கள் கு என்ற சொல்ல இடையில போடுவீர்கள். சரி, அப்போ உதாரணமாக சொல்ல போகிறேன், நீ வருகிறாய் என்று எனக்கு தெரியும். அப்போ என்னன்னு சொல்வீங்க? Je sais que tu viens என்று சொல்வீங்க. Je sais que tu viens என்று சொல்லி சொல்கிறீர்கள். அப்போ ரெண்டு வசனத்தை இந்த இணைக்கிறதுக்கு வந்து இடையில கு என்று சொல்ல போட்டு பாவிக்கிறீங்க. Je sais que c'est cher என்று சொல்லி Je sais que c'est cher, அது விலையாக இருக்குது என்று எனக்கு தெரியும். சரி, Je sais que c'est petit என்று சொல்லி சொல்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அது சிறிது என்று எனக்கு தெரியும் என்றது. சரி, அதே மாதிரி நீங்கள் நன்றாக பிரெஞ்சு கதைப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். என்னன்னு சொல்வீர்கள்? Je sais que vous parlez bien français. என்னன்னு சொல்வீங்கள்? Je sais que vous parlez bien le français. பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் வந்து இந்த சவ்வாரோட கு என்று சொல்ல பாவிக்கலாம். சரி, Je sais que le bus arrive. என்ன சொல்கிறேன்? Je sais que le bus arrive. பஸ் வருதென்று எனக்கு தெரியும். அதே மாதிரி பஸ் வருதென்று எனக்கு தெரியாது. என்னன்னு சொல்வீங்கள்? Je ne sais pas que le bus arrive. Je ne sais pas que le bus arrive என்று சொல்லி சொல்கிறீர்கள். பஸ் வருதென்று எனக்கு தெரியாது. சரி, அதான் நீங்கள் வந்து சில நேரம் வந்து செப்பாமுவா செப்பாமுவான்னு சொல்லி எல்லாம் சொல்லுவீங்கள். சரியோ, அது வந்து je ne sais pas என்ற அர்த்தத்தை குறிக்குது. அதாவது எனக்கு தெரியாது என்று சொல்கிறதுக்கு je ne sais pas என்று சொல்லி சொல்கிறீங்க. சரி, சில நேரம் செப்பாமுவா செப்பாமுவா என்று சொல்லி சொல்லுவீங்கள். அது என்ன அர்த்தம்? ce n'est pas moi, அது நான் இல்லை என்று சொல்கிறதுக்கு பாவிப்பீங்கள். சரி, அப்போ உங்களுக்கு வந்து செப்பா முவா சென் செப்பா இதிலெல்லாம் வந்து நீங்கள் ஒழுங்காக சொன்னீங்கள்னு சொன்னால் மற்றவர்களுக்கு அது புரியும். அடுத்ததாக இந்த சவ்வாறண்ட வினைச்சொல்லோட நான் இன்னொரு வினைச்சொல்ல போடுறேன். இப்போ உதாரணம் பாருங்க, சவ்வார் ஃபேர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வந்து சரி, செய்ய தெரிதல் என்றதை குறிக்குது. சவ்வார் வீவர் என்று சொல்லி சொல்கிறேன், அது என்ன அர்த்தம்? சரியா, வாழ தெரிதல் என்றதை குறிக்குது. சரி, அப்போ இப்படி நீங்கள் வந்து இந்த சவ்வாறண்ட வினைச்சொல்ல வந்து நீங்கள் பாவிக்கலாம். சரியா, இந்த சவ்வாறண்ட வினைச்சொல்ல இருந்து சவம் என்று சொல்லி வந்தது. லு சவம் என்று சொன்னால் அறிஞன் அல்லது வந்து ஞானியை சொல்வோம், வந்து லு சவம் என்று சொல்லி சொல்வோம். நான் சவம் என்று சொல்லிக்க உங்களுக்கு வேறு ஞாபகம் பெறும். சவர்க்காரத்தை நீங்கள் சொல்லுவீங்கள், என்ன அது லு சவம் என்று சொல்லி சொல்கிறீங்கள். சரி, அப்போ அது வந்து இப்படி எழுதுவியல். சரியோ, அது சவர்க்காரம். ஆனால் ஷெஸ்வி சவம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் அறிஞன் என்ற நான் ஞானி என்று சொல்கிறத நாங்கள் வந்து இந்த சவம் என்று சொல்ல குறிக்கும். பார்த்தீங்களோ? அப்போ நாங்கள் சென்ற முறை வந்து நாங்கள் வந்து பூழ்வார் என்ற வினைச்சொல்லு பார்த்த நாங்கள், பிறகு பூவார் என்று பார்த்த நாங்கள், தெவ்வார் பார்த்த நாங்கள், ஃபல்வார் பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கு வந்து சவ்வார் என்ற வினைச்சொல்லையும் பார்த்துட்டோம். சரியோ, அப்போ முக்கியமான வினைச்சொற்களை வந்து நாங்கள் இந்த மூன்றாம் கூட்ட வினைச்சொற்களில் பார்த்துருக்கிறோம். நாங்கள் மீகுதியை அடுத்த பாடத்தில் தொடர்வோம். இந்த பாடம் பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். ஒவ்வா, à la prochaine.